அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இன்றைக்கி கொள்ளு குழம்பு. கொளுத்தவனுக்கு கொல்லாம், இளைச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த கொள்ளு குழம்பு செய்கிறத பார்க்கலாமா? எல்லாம் அதில் பல விதம் செய்கிறாங்க. நான் ஒரு விதமாக செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. சரி, அது உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி. ஆனால் கொள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நமக்கு நீங்கள் அன்றாட உணவில் ஒரு வாரத்தில் 2 முறையாவது சேர்த்துக்கோங்க. இப்போ மளிகை கடையிலே கிடைக்கிது கொள்ளெல்லாம். சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லா இடத்துலையும் எல்லா பயிரும் கிடைக்கிது. அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சது, நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு பொரிஞ்சது, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு. என்னடா எல்லாத்துக்கும் இதை சேர்க்குறாளேன்னு பார்க்காதீங்க. நீங்கள் 4 இதில் இந்த மாதிரி குழம்புல கூட போட்டு தாளித்து சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதில் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம், ஒரு கைப்பிடி கொள்ளு இருந்தால் கூட இது ஒரு வேளைக்கு நல்லா குழம்பு சூப்பராகிடும். தோசைக்கு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இது கூட கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், கருவாடு கூட சேர்க்கலாம். ஆனால் நான் அதெல்லாம் சேர்க்காமையே இது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா ஒரு கைப்பிடி கொள்ளு இருந்தால் போதும், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இருந்தால் போதும், குழம்பாயிடுங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும், கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கட்டும். பாருங்கள், 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். இது 2 வரமிளகாய் இதுக்குன்னா இது நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் கண்ணாடி பதம் வந்துருச்சா? அதான். தக்காளி, ஒரே ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். கறிப்பிலையும் போடலாம், தாளிப்பில் கறிப்பிலை இல்லை, அதனால் போடல. கேஸை விட வெறும் அடுப்பு சூப்பராக நல்லா எரியும், சீக்கிரமாக வேலை ஆகும். நமக்கு இந்த மண்பாண்டத்தில் செஞ்சாக்கா பொருளும் நல்லாயிருக்கும், சீக்கிரம் கெடாது. குழம்பு, பொரியல், சட்னி எதுவாக இருந்தாலும் சீக்கிரமும் கெடாது, நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்ம தாளிக்கிறோம் இல்லையா, சமைக்கிறோம், அதே இது புழங்கினது, பழைய பானையாகிட்டது. அதனால தான் இப்படி எண்ணெய் வரும். இது மாதிரி பொருளில் தான் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள் எப்படி வதங்கியிருக்குன்னு. இப்படி வதங்கணும். இதில் ஒரு கொஞ்சமாக 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக பாருங்கள் தனி மிளகாத்தூள். புளி கருப்பாக இருக்குது எங்கள் புளி, அதனாலன்னு சொல்லிவிட்டு அது போடுறேன். ஆனால் கருப்பு புளி தான் நல்லாயிருக்கும், அதனால் இது போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். இது பாருங்கள், இதில் தனியாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள் கொஞ்சம், வெந்தயத்தூள் கொஞ்சம், புளி கரைச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் கொள்ளு வேக வச்சு ஒன்றும் பாதியமாக அரைச்சி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படியே குழம்புல சேர்த்துடணும், தாளிப்பில் சேர்த்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான். ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டேன். குழம்பு திக்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கைப்பிடி கொள்ளு இருந்தால் போதும். பாருங்கள் எவ்வளோ குழம்பு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1/2 லிட்டருக்கு இருக்குது. ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இது தெரியுதுங்களா? ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். நீங்கள் தக்காளி அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறைய பெரிய ஃபேமிலியாக இருந்துச்சுனாக்கா தக்காளி ஒரு 2 தக்காளி போடுங்க போதும். நான் ஒரே தக்காளி போட்டிருக்கேன். அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது உப்பு போட்டேன். உப்பு, பெருங்காயத்தூள்,
எல்லாம் போட்டேன். மறுபடியும் சொல்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வெந்தய பவுடரு, 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடரு, கொஞ்சோண்டு பெருங்காய பவுடர், உப்பு, இதெல்லாம் கொள்ளு 1 கைப்பிடி அளவு கொள்ளு, இதெல்லாம் போட்டு கொள்ளு மட்டும் வேக வச்சுட்டு அரைச்சிட்டு போடுங்க. போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. புளி கொஞ்சமாக புளி எல்லாம் கரைச்சி ஒன்றா வச்சிட்டேன். குறைச்சி இது தாளித்த உடனே அதை ஊற்றியிருக்கேன். கொதிக்கட்டும், பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். பாருங்கள், கொதித்து நல்லா சுண்டி வந்துச்சு. இது மாதிரி ஸ்டேஜில் இறக்கி வச்சுப்போம். இறக்கி வச்சுக்கிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் மேலே தூவிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் அது போடலை, எடுத்துன்னு வந்து போட்டுக்குவேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்தில் 2 நாள் அப்படி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு டைம் இருக்காது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட செஞ்சுக்கோங்க. செஞ்சு சாப்பிடுங்க. இதே குழம்பு சுண்டி மறுநாள் சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் கரைச்சி தள்ளிடும். பாருங்கள், இதில் மட்டும் நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் மேலே நிறைய தெரியாது, லைட்டாக தான் தெரியும். அதேமாரி நம்ம உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் கூட கரைச்சி தள்ளிடும். நீங்கள் இனிமேல் கொள்ளு மிஸ் பண்ணாதீங்க, சாப்பிடுங்க. பசங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நான் மல்லித்தலை போட்டுக்கிறேன். கொதிக்கட்டும், பார்க்கலாம்.